பிடிச்சிருக்கோ அதையும் செய். அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா. என்ன அர்ச்சனா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கலையா? கேட்டது. என்னது இது? ஓ, ஃபீலிங்ஸா? செல்வ மாமா உன் மனசுக்குள்ள வந்துட்டார்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா, எதுக்கு நீ இப்படி உன்னையே ஏமாத்திட்டு இருக்க? நீ என்னதான் மறைச்சாலும் உன் முகமே காட்டி கொடுத்துருது. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு மாமா என்ன தப்பு பண்ணாரு? இப்போ நடந்ததெல்லாம் விட்டுரு. இதுக்கு முன்னாடி அவர் என்ன தப்பு பண்ணாரு? உனக்கு நிஜமாவே செல்வம் மாமாவை பிடிக்கலையா, இல்ல பிடிக்காத மாதிரி நடிக்கிறியா? பாவம் அர்ச்சனா மாமா, நீ என்னதான் அவரை வெறுத்து ஒதுக்குனாலும் உன் மனசு நோகாம உன்னை எந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு. இந்த காலத்துல 5 நிமிஷம் ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்தா போல பேசவே முடியல. இப்படிப்பட்ட உலகத்துல உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை பக்கத்திலேயே வச்சு பத்திரமா பாத்துக்கிறாரு. அப்படி ஒரு மனுஷனை நீ கோயில் கட்டி கும்பிடணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவர் பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா எல்லாத்தையுமே அவர் தாங்கிக்கிட்டாரு. எதுக்காக? உனக்காக தானே? சரி, அதை விடு. அல்ப காரணத்துக்காக பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு பொண்டாட்டிய ஒதுக்கி வைக்கிற ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குடும்ப பொண்ணு போக கூடாத இடத்துக்கு நீ போயிருக்கேன்னு தெரிஞ்சும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு அவர் இங்க கூட்டிட்டு வந்தாரு. மத்தவங்களும் உன்னை பத்தி தப்பா பேசும்போது அவர் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதனாலதான் அவருக்கு கோயில் கட்டி கும்பிடணும்னு சொன்னேன். அவ்வளோ ஏன், என்னை எவ்வளவு பெரிய ஆபத்து அவமானத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீ அவமானப்படுத்துறியே, உனக்கே இது நியாயமா இருக்கா? ஒரு தடவையாவது அம்மா அவரை மருமகனா ட்ரீட் பண்ணிருக்காங்களா? ஒரே ஒரு பொய் சொல்லிட்டாரு, அதுக்காக அவர் எவ்வளவோ பட்டுட்டாரு. இன்னும் எதுக்கு அவரை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? மனசு விட்டு ஒரு விஷயம் சொல்ற அர்ச்சனா, செல்வம் மாமா மாதிரி ஒருத்தர் கிடைச்சா நான் அவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்ப அவர் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பேன். இப்பெல்லாம் வாழ்க்கைங்கிறது வெறும் உடல் சுகத்திலையும் பகட்டிலையும் தான் இருக்கு. ஆனா அது எதுவும் இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா இயல்பா இருக்கிற எந்த ஆம்பளையும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. வீணா வரட்டு கௌரவம் பார்க்காம நீ செல்வ மாமா கூட சந்தோஷமா வாழணும், அதுதான் என் ஆசை. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீ சொல்றது உண்மைதான் காவ்யா, நான் இல்லைன்னு சொல்லல. மாமியாருங்கிற உறவுக்கு அவர் என்ன மரியாதை கொடுத்திருக்காரு? எல்லாரும் முன்னாடியும் அவர் அம்மாவை கை நீட்டி அடிச்சிட்டாருல. அவர் மேல இருந்த மரியாதையே எனக்கு போயிடுச்சு. அது வேற இது வேற அர்ச்சனா. அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. நீ மாமாவை மட்டும் தப்பு சொல்றியே, நம்ம அம்மா மேலயும் தப்பு இருக்கு. எவ்வளவோ அவமானத்தை தாங்கிக்கிட்ட அவரோட சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த நேரத்துல அப்படி நடந்துகிட்டாரு. நீ தேவையில்லாம அவரை தப்பு சொல்றியே. அவர் நம்ம அம்மாவை அறிஞ்சதும் நம்ம அண்ணனும் தான் அவரை திருப்பி அறிஞ்சிருக்காரு. நீ அதனால இங்க இருக்கிறவங்கள நினைச்சு உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத அர்ச்சனா. நான் உன்னை விட வயசுல சின்னவதான். நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காத. நீயா பார்த்து ஒரு முடிவெடு.
ஆனா இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்குமா? என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் சமாதானம் பேச யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ காவியாவே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? காவியா அர்ச்சனாக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காமா. பேச்சுக்கு பேச்சு செல்வம் மாமான்னு அப்படியே உருகுறா. பதிலுக்கு இந்த அர்ச்சனாவும் எதுவும் பேசாம அப்படியே நிக்கிறா. விட்டா அர்ச்சனாக்கு பதிலா காவியா குடும்பம் நடத்தி குழந்தையும் பெற்றுட்டு வந்துருவா போல இருக்குமா. நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். நான் அந்த பாக்கியத்தை பார்த்தேன். நீ சொன்ன மாதிரி அவ உன் மேல ரொம்ப கோவமா தான் இருந்தா. எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். ஆனா அவ இன்னொரு விஷயத்த சொல்லி குழப்பிட்டா. என்னம்மா சொல்ற? அதான் அந்த வீட்ல இன்னொருத்தர் இருக்காரே, நாராயணன், வீணா போனவரு. அவரு இன்னும் 2-3 நாள்ல அங்க சமரசம் பேச வராராம். அவரு ஏதாவது பேசி 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துற போறாரு. நீ கொஞ்சம் பாத்துக்கோ. ஐயோ, அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்தாருன்னா அர்ச்சனா கிட்ட ஏதாவது சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரே. என்னடி நீயே இப்படி சொல்ற? முடிஞ்ச வரைக்கும் காரியத்தை கெடுக்க பாரு. சரி, வச்சிட்டுமா? மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து தீர்க்க சுமங்கலி பவ. வாங்கோமா, சௌக்கியமா இருக்கல? இருக்கேன் சாமி. உங்க 2வது பொண்ணா? ஆமா, பேர் காவியா. கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறேன். ஏதாவது வரன் பார்த்துட்டு இருக்கல? பார்த்துட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, அம்பாள் தயவுல இவளுக்கு நல்ல புருஷனே கிடைப்பான். இவளை போலவே பெரிய உத்தியோகம் பார்க்கற மாப்பிளையே வரனா வந்து சேரும். ஏதோ உங்க வாக்கு பலிக்கட்டு சாமி. வலிக்கலையா என்ன? இதே சன்னதியில அம்பாளுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கேள். உங்க மூத்த பொண்ணு அர்ச்சனாவுக்காக அடி பிரதட்சணம், அங்க பிரதட்சணம், அன்னதானம்னு என்னெல்லாம் பண்ணிருக்கேள். அதோட பலன்தான் இன்னைக்கு அவ அமோகமா வாழ்ந்துட்டு இருக்கா. அர்ச்சனா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. இருப்பா, அவ மனசுக்கு நன்னாவே இருப்பா. உண்டா இருக்காளா? இல்ல, அதுக்கும் அம்பாள் கண் திறப்பா. கூடிய சீக்கிரமே நல்லபடியா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இப்ப அர்ச்சனா யார் பேருக்கு? அர்ச்சனா பேருக்கு. அர்ச்சனா நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. கட் பண்ண முடியல. அம்மா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவீங்களா? சத்தியமா? எதுக்கு? பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எதுக்கு சத்தியம் பண்ணணும்? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு. காவியா, பண்ணுங்கம்மா, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. கோவில்ல வச்சு கண்ணி பொண்ணு என்ன மாதிரி சத்தியம் கேக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குருக்கள் ஓ முன்னாடி தானே சொன்னாரு உனக்கு கூடிய சீக்கிரமே நல்ல வரன் அமையும்னு. அதனாலதான் இந்த அவசர சத்தியத்தையே கேக்குறேன். ஏண்டி உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி எல்லாம் பேசி என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற? உன் அக்காவுக்கு இதே கோயில்ல அவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு எத்தனை பரிகாரம் பண்ணிருக்கேன், எத்தனை வேண்டுதல் பண்ணிருக்கேன். அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண சொல்ற. உனக்குன்னு திமிர் பிடிச்சிருக்கா? ஏம்மா, நான் ஒரு விஷயம் உங்களை கேட்கட்டுமா? குருக்கள் அர்ச்சனா எப்படி இருக்கான்னு கேட்டாரு. ஏன் உங்களால உண்மையை சொல்ல முடியல? எதுக்கு அவர்கிட்ட போய் சொன்னீங்க? அது எப்படி முடியும்? அவர் ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேக்குறாரு. அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொன்ன அவர் மனசு கஷ்டப்படும்ல, அதனாலதான். ஓ, அப்ப அவர் சொன்ன மாதிரி அம்பாள் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல, அப்படிதானே? அப்ப எனக்கு மட்டும் எப்படிமா நல்ல வாழ்க்கை அமையும்? இதே கோவில்ல எத்தனை பூஜை பரிகாரம்னு பண்ணிருப்பீங்க. அம்பாள் ஒன்னும் அவ வாழ்க்கைக்கு கண்ணை திறக்கலையே. நான் சரியாவே சாமி கும்பிடாதவ, எனக்கு மட்டும் எப்படிமா அமையும்? போதும்மா, அர்ச்சனா கல்யாணங்கிற பேர்ல ஒவ்வொரு நாளும் படுற அவஸ்தைய பார்த்து பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு. அப்படி போய் சீரழியறதை விட வாழ்க்கை பூரா நான் உங்க பொண்ணாவே இருந்துட்டு போறேன். காவியா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அர்ச்சனா அவ தலையெழுத்து. கடவுள் கூட அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல. உனக்கு அப்படி இல்லம்மா. இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் விரக்தியா பேசக்கூடாது. பேசுவேம்மா, அப்படிதான் பேசுவேன். இது விரக்தி இல்ல, கோவம். அவ வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணம் அவ தலைவிதியோ கடவுளோ இல்ல, நீங்க தாம்மா காரணம். அந்த கோவத்தை தான் நான் உங்க மேல காட்டிட்டு இருக்கேன். என்ன வார்த்தை சொல்ற? நான் காரணமா? நீங்க தாம்மா காரணம். உங்களோட வரட்டு பிடிவாதம் தான் காரணம். அடி பாவி, 24 மணி நேரமும் அவ வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு இருக்கிறவனா
ஏன் மேலேயே பழி சொல்ற? உங்களை பார்த்துதாம்மா சொல்றேன். கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. அவ எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு வாழ வெட்டியா வந்து உட்காந்துருப்பா. இப்போ கடைசியா பஞ்சாயத்து நடந்தப்போ கூட அவளுக்கு இஷ்டமே இல்லாம அவ கையை பிடிச்சி நீங்க இழுத்துட்டு வந்ததுனால தானே நம்ம வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. என்ன உளற நீ? பெத்த தாயி கை நீட்டி அடிச்சிட்டானேன்னு பதச்சு போய் நின்னா என் பொண்ணு. அப்படியாப்பட்ட மனுஷனோட வாழ வேண்டாம் தான் கூட்டிட்டு வந்தேன். இது தப்பா? தப்புமா, பெரிய தப்பு. இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க உங்களையும் ஏமாத்திக்கிட்டு அர்ச்சனாவையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. காணாம போறதுக்கு முன்னாடி இருந்த அர்ச்சனா வேற, இப்போ திரும்பி வந்திருக்கிற அர்ச்சனா வேற. இவ்ளோ நாளா நாங்க சொல்லிட்டு இருந்தோமே மாமா நல்லவரு நல்லவருன்னு, அத அவ திருச்சிலேயே உணர்ந்துட்டாமா. கொஞ்சம் கொஞ்சமா அவ மாமாவை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ போற நேரத்துல தான் இந்த பஞ்சாயத்து வந்து அவங்கள பிரிச்சிருச்சு. நீங்க அடி வாங்கின அதிர்ச்சியில நின்னதை பார்த்துட்டு நீங்க அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவ உங்களுக்காக உங்க பேச்சு மீற முடியாம வந்தாலே தவிர மாமாவை வெறுத்து ஒதுக்கிட்டு ஒன்னும் வரலம்மா. நான் சும்மா ஒன்னும் சொல்லல, ஆதாரத்தோட தான் சொல்றேன். புது பாத்திரத்துல செல்வோன்னு இருக்கிற பேரை பார்த்துட்டு அவ கண் கலங்கினதை நான் பார்த்தம்மா. மனசுக்குள்ள ஒன்னும் வார்த்தையில ஒன்னுன்னு வாழ்ற மாதிரி நீங்க அவளை ஆக்கிட்டீங்க. அவ மட்டும்தாம்மா இங்க இருக்கா. அவ மனசெல்லாம் மாமா கிட்டதான் இருக்கு. உங்களை மீற முடியாம வெளியே எதுவும் காட்டிக்காம இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ அழறது எனக்கு தெரியுதுமா. இப்படி அவளை அழ வைக்கிறதா உங்களோட வைராகியம்? பெத்த தாயோட பாசமே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது நியாயமா? உங்களுக்கு உங்க வைராகியம் முக்கியமா இல்ல அவளோட வாழ்க்கை முக்கியமா? நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. இதே மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்க பாசத்தை காட்டி என்னையும் வீட்டுல வாழ வெட்டியா உட்கார வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? அதான் சத்தியத்தை கேட்டேன். நீங்க சத்தியம் பண்ண மாட்டீங்க போல இருக்கே. சரி வாங்க போலாம். என்னம்மா வாங்க போலாம். அப்பா இந்தாங்கப்பா. அம்மா என்னம்மா கோயிலுக்கு போய் இவ்வளவு நேரம் ஆச்சே, இன்னும் வரலேன்னு பார்த்துட்டு இருந்தேன். கோயில்ல ரொம்ப கூட்டமா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஆமா காவியாவும் உன் கூட தானே வந்தா, அவளே எங்க காணும்? அவ அப்படியே ஆபீஸ் போயிட்டா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? கோவில்ல ஒரு கதா காலட்சேபம் கேட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பரவாயில்லையே, உன் மனசை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கதா காலட்சேபம் கேட்டிருக்கேன்னா உண்மையிலேயே அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். ஆமா, என்ன காலட்சேபம்? அப்பனுக்கு பாட சொன்ன சுப்ப
எங்க வந்தீங்க? வாசல் வரைக்கும் வந்திருக்கேன். வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? உங்களை யார் இங்க வர சொன்னாங்க? சம்மந்தி, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எந்த முகத்தோட இங்க வந்தீங்க? புறப்படுங்க.